சற்றுமுன் வெளியான தகவல். எல்பிஜி சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு வரலாம். என்ன காரணம்? அத பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க. நாமக்கல் மாவட்டத்தை தலைமை இடமாக கொண்டு தென்னிந்திய எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் செயல்பட்டு வருகிறது. இது தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் உறுப்பினர்களாக உள்ளன. இந்த சூழலில் நாமக்கல்லில் தென்னிந்திய எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், எரிவாயுவை எடுத்து வரும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். 2025ஆம் ஆண்டு முதல் 2030ஆம் ஆண்டு வரையிலான புதிய ஒப்பந்த விதிகளை எண்ணெய் நிறுவனங்கள் அண்மையில் வெளியிட்டன. இதில் 2 அச்சு லாரிகளை பயன்படுத்தக்கூடாது, 3 அச்சு லாரிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மாற்று ஓட்டுநர் அல்லது கிளீனர்கள் இல்லாத பட்சத்தில் 20,000 அபராதம் விதிக்கப்படும். ஏதேனும் சிறு விபத்து ஏற்பட்டால் அந்த லாரிகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு டேங்கரில் பங்கேற்க முடியாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்த விதிமுறைகளால் டேங்கர் லாரிகளை இயக்க முடியாத நிலையில் லாரி உரிமையாளர்கள் தள்ளப்பட்டுள்ளன. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.